ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னா என்ன? கேன்வாவோட இந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது? இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வாவில் இருக்க ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இமேஜஸ் எல்லாமே நான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இமேஜஸ் தான். கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட்லையும் நம்மளால் இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட ஐடியாஸை இல்லைனா கண்டென்ட்டை டெக்ஸ்ட்டாக என்ட்ரு பண்ணும்போது கேன்வாவோட ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அந்த டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றி தரும். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டர்னு சொல்கிறோம். சில சமயம் நம்மளோட ஐடியாவுக்கு மேட்ச் ஆகிற எக்ஸாக்ட் பிக்சரை சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கான இமேஜை நம்மளாலேயே ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக குவாலிட்டியான ப்ராம்ப்ட்ஸை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான இமேஜஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்காக சில ப்ராம்ப்ட்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜ்க்கு போயிடலாம். இதில் கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னு இருக்கும். இல்லைனா சர்ச் பாரில் போய் டெக்ஸ்ட் டு இமேஜ்னு சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஜென்ரேட் யுவர் ஓன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ப்ரோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு 500 கிரெடிட்ஸ் இருக்கும். அதே நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 50 டைம்ஸ் இன் அ லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ப்ராம்ப்ட்ஸை கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுக்கலாம். அதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும், பேக்ரவுண்ட் எப்படி வேணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துடலாம். இதில் நான் எந்த ஸ்டைலும் செலக்ட் பண்ணலை, ஸோ நான் கொடுத்துட்றேன். எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் இல்லைனா லேண்ட்ஸ்கேப் மோட், போர்ட்ரைட் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜென்ரேட் இமேஜஸ் கொடுக்கும்போது 4 இமேஜஸ் ஜென்ரேட் ஆகும். இமேஜஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. எல்லா பிக்சர்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம ப்ராம்ப்டில் கொடுத்த மாதிரியே ரிவர், கலர்ஸ் ரொம்ப ட்ரீமியாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கலாம். சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபில்மிக், ஃபோட்டோ, 3D மாடல், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட இமேஜ்க்கு இதில் இருக்க ஒரு ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சாஃப்ட் ஃபோக்கஸ் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப அழகான இமேஜ் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. லாஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்துடலாம். ஒரு வில்லேஜ் பிக்சரை 3D ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3D சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸோட ரொம்ப கலர்ஃபுல்லாக 3D ஸ்டைலில் இமேஜ் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஜேபிஜியாவோ இல்லைனா பிஎன்ஜியாவோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பர்ஃபெக்டான ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி அழகான இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஐடியாஸில் இருக்க பிக்சர்ஸை ரியல் இமேஜாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேன்வாவில் வேறு எந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.